Hi friends and family, welcome to Bava Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் தண்ணி குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளாவும் நம்ம வீட்லயே வறுத்து ஒரு சீக்ரெட் மசாலா ரெடி பண்ணி செய்யற ரெசிபிங்க இது. தேங்காய் எதுவும் சேர்க்காம வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல மிக்ஸி ஜார்ல 4 ல இருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இது வறுக்கலாம் தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் வானல் காஞ்சதும் குழம்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊத்துனா போதுங்க. எண்ணெய் காஞ்சதும் 4 பட்டை, ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 10 ல இருந்து 15 பல் சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் மிக்சியில. அதையும் இதோட சேர்த்து நல்லா வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேங்க. கூடவே வதக்கிட்டே இருக்கும் பொழுது மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான உப்பையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறாங்க. மஞ்சத்தூள், உப்பு, வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் 2 ல இருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் 3 ல இருந்து 4 பழுத்த தக்காளி மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. சிக்கன் நல்லா ஆல்ரெடி வெந்ததுனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. சிக்கனும் மசாலாவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ல இருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருக்க சீக்ரெட் மசாலாவை இதோட சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டா நீங்க வெறும் மிளகாத்தூள் கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நான் ஆட் பண்ணல. நான் வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மசாலா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கணுங்க. மிளகாத்தூள் ஸ்மெல் இல்லைன்னா அப்படியே இருக்கும் நமக்கு. அதனால நல்லா மசாலா வதங்கினதுக்கு அப்புறம் சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். இதோட நல்லா சிக்கன் வேக வச்சதுலயே உப்பு இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் தூவி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கொத்தமல்லி எதுக்குன்னா கொதிக்கும் போது கொஞ்சம் ஃபிளேவரா இருக்கும், நல்லா இருக்கும். கொத்தமல்லி தூவினதுக்கு அப்புறம் ஒரு சொம்புல இருந்து 1.5 சொம்பு தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி சேர்த்து உப்பு காரெல்லாம் இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல தட்டு போட்டு மூடி எடுத்தோம்னா என்னோட ஸ்டைல்ல சிக்கன் தண்ணி குழம்பு ரெடிங்க. ஃபைனலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும் பாருங்க. இந்த மாதிரி ஓரத்துல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுனாவே சிக்கன் குழம்பு ரெடின்னு அர்த்தங்க. இந்த தண்ணி குழம்ப இட்லி, தோசை, சாப்பாடோடலாம் சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. நாட்டுக்கோழி குழம்பு மாதிரியே இருந்தது. அப்படியே நாட்டுக்கோழி குழம்பு வச்சோன்னா இந்த வீட்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்ததுங்க. ஃபைனலா கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கிட்டேங்க. இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ நம்ம சேனல்ல கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேங்க. இந்த சிக்கன் தண்ணி குழம்பு ரெசிபியை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த சிக்கன் தண்ணி குழம்பு ரெசிபியா அன்னைக்கு நான் ஒயிட் ரைஸோட தான் சர்வ் பண்ணிருந்தேன். அவ்வளவு ருசியா இருந்ததுங்க. சிக்கன் தண்ணி குழம்பு தேங்காய் வேற எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் சேர்க்காம. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோல பாக்குறேன். பாய்.